கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசும்படியாக நமக்கு நடுவில் இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவர். நாம் நடக்க வேண்டிய வழிகளில் அவர் நம்மை நடத்துகிறவர். நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தருகிறவராயிருக்கின்றார். ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்களோடு நீங்கள் தங்கியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகி ஆண்டவர் எங்களோடு பேசி எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாம் இன்னும் ஒரு சில காரியத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே யோபுவை குறித்து நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என் உள்ளத்திலே உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம். முதல் வசனத்தை வாசிக்கலாம், 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபுவின் வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. வேதத்தில் சிலருடைய சரித்திரங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த சரித்திரமும் இப்படி ஆரம்பித்தது கிடையாது. இப்போ எஸ்தரின் சரித்திரம் இருக்குது, நெகேமியா இருக்குது, எஸ்ரா இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ஆரம்பம், முதல் வசனமே இப்படி ஆரம்பிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அதை குறித்து கர்த்தரே உறுதிப்படுத்துகிறார். என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். இந்த யோபுவின் வாழ்க்கை இப்படி இருந்ததற்கு மிகவும் ஆச்சரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோபு வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம். தேவனுடைய வார்த்தையே என்னன்னு தெரியாத ஒரு காலம். புரியுதுங்களா? நீங்க இப்போ என்ன எடுத்துருக்க வேண்டாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊத்ஸ் என்ற இடம் வரும். அந்த இடத்துல இருந்திருக்கிறார். யோபுவின் காலம் வேத பண்டிதர்கள் நிதானிக்கிறபடி ஆபிரகாம் வாழ்ந்த காலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆபிரகாம் இருந்த காலம். ஆனால் இவர் வேறொரு இடத்துல இருந்திருக்கிறார். ஆபிரகாம் அழைக்கப்பட்டதினாலே அவருடைய சரித்திரம் நமக்கு அப்படியே பைபிள்ல வந்துருச்சு. ஆனால் அழைக்கப்பட்டவன் ஒரு சரித்திரமாக வேதத்தில் அது வரிசையாய் கொண்டு வரப்பட்டாலும் இந்த யோபு யாருன்னே தெரியாது, எங்கிருந்து வந்தார்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இவரை குறித்து ஒரு புத்தகமே பைபிள் இருக்குது. இவருடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, இவரை பத்தி எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு சரித்திரமாக இவருடைய வாழ்க்கை மட்டுமே 42 அதிகாரம் உள்ள ஒரு பெரிய புத்தகமா இருக்குது. சும்மா சின்ன புத்தகம் கிடையாது. சில புத்தகம் எல்லாம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் போகும். ஆனால் அப்படி இல்லாம 42 அதிகாரத்தை கொண்ட ஒரு பெரிய புத்தகம் இந்த யோபுவை குறித்து இருக்குதுன்னா இது ரொம்ப ஸ்பெஷல். இஸ்ராயெல்லாம் நல்ல தேவ மனுஷர்கள் தான், நெகேமியா எல்லாம் பெரிய தேவ மனுஷன் தான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் சின்ன புத்தகம் தான், கொஞ்சம் அதிகாரம் தான். ஆனால் அந்த யோபுக்கு மட்டும் பாருங்க 42 அதிகாரங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு விவரமாய் இவருடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோபு கிட்ட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இது மனசாட்சியின் காலத்தில் இருந்தவர். எது நல்லது எது கெட்டது என்பது சொல்லிக் கொடுக்கிறதற்கு நியாயப்பிரமாணம் இல்லை. அவருடைய மனசாட்சியின் அடிப்படையிலே இவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த யோபுவை குறித்து நீங்க பார்க்கணும்னா அப்புறம் வீட்டில் போய் இன்னைக்கு நிதானமா 31வது அதிகாரத்தை நிதானமா உட்காந்து ஒரு 4 தடவை படிங்க. சரியா? இப்ப வேண்டாம், இப்ப எடுத்தோம்னா அது நம்ம டைவர்ட் ஆயிடும்.
31ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் உட்காந்து ஒரு 4 தடவை படிங்க. எல்லாம் நிதானமாக படிச்சு பாருங்க. நீங்க அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க. இப்படியும் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? இப்படியும் ஒரு லைஃபை கற்பனையே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த வாழ்க்கை, பரிசுத்தத்திலும் அர்ப்பணிப்பிலும் இரக்க சுபாவத்திலும் எதிலுமே நிகரற்ற ஒரு மனுஷன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவரை மாறி ஒரு நல் மனசாட்சியுடைய மனுஷனை பூமியிலே பார்த்திருக்கவே முடியாது. அதான் நல் மனசாட்சி அப்படின்ற வார்த்தை கேள்விப்படும் இல்லையா? பவுல் எழுதுவார், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலிருந்து பிறக்கும் அன்புவார். கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்த இருதயம் நல் மனசாட்சின்னு பவுல். இந்த நல் மனசாட்சி என்பதற்கு சிறந்த உதாரணம், தி பெஸ்ட் யாருன்னா யோபு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு நல்ல மனசாட்சி. அவருடைய மனசாட்சி அவ்வளவு தூய்மையா இருந்திருக்கிறது, அவ்வளவு மேன்மையா இருந்திருக்குது. யாரும் அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, யாருமே அவரை கண்ட்ரோல் பண்ணல, யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. அவர் மனசாட்சி அவ்வளவு மேன்மையான ஒரு மனசாட்சி. அந்த லெவல் அவருடைய வாழ்க்கை இருக்குது. ஆண்டவரே சொல்றாரு, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல பூமியிலே ஒரு திறமை கிடையாது. வேர்ல்ட்லயே தி பெஸ்ட், உலகத்திலேயே தலை சிறந்த பரிசுத்தவான், உலகத்திலேயே தலை சிறந்த நல்மனசாட்சி உடையவன், உலகத்திலேயே தலை சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளவன். இவனுக்கு சபை கிடையாது, ஊழியம் கிடையாது, அவனை நடத்துறதுக்கு யாரு கிடையாது, எதுவுமே கிடையாது. மனசாட்சிக்கு பயந்து நடந்த மனுஷன். இவ்வளவு தூரம் ஒருத்த மனசாட்சிக்கு பயந்து நடக்க முடியுமா என்று நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல் மனசாட்சி அவருக்கு இருந்திருக்கு. எத்தனையோ தேவ மனுஷர்களை பைபிள்ல பார்க்கலாம். ஆனா அவங்களுடைய காலங்கள காரியங்கள் பார்த்தீங்கன்னா இடையிலே ஒரு திருப்பம் வரும். இப்ப ஏனோக்குன்னு எடுத்துங்க, தேவனோடு சஞ்சரித்த மனுஷன். ஆனால் 65 வயசு வரைக்கும் ஏனோக்கு ஒரு சாதாரண ஆளு. 65 வயதா இருக்கும் பொழுது அவருக்கு மெத்துசுலா பிறக்கிறார். அந்த குழந்தை பிறக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை கல்யாணம் ஆகி பல வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்திருக்குமோ தெரியல, கத்தரை தேடி பிறந்திருக்குமோ தெரியல. அந்த 65 வயசுல மெத்துசுலா பிறக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சார். அது அடுத்த 300 வருஷம் தொடர்ந்தது. அப்ப பாருங்க, 65 வயசுல ஒரு மாற்றம். நோவா தேவனோடு சஞ்சரித்தார். 500 வயசு வரைக்கும் நோவாவை குறித்து ஒன்று பெருசா சொல்றது கொண்டு இல்லை. நோவாவுடைய 500 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆபிரகாம் 75 வயசு வரைக்கும் அவரை பற்றி தெரியாது. 75 வயசா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு மாற்றம். மோசே அவர் பிறக்கும் பொழுதே கர்த்தர் முன்குறித்திருந்தாலும் அவருடைய 80வது வயசுல தான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு என்று ஊழியத்தை அழைக்கிறார். 80 வயசு வரைக்கும் சாதாரண ஒரு மனுஷன். முதல் 40 வருஷம் ராஜரீக வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற வாழ்க்கை. 80 வயசுல தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆண்டவர் ஊழியத்தை அழைக்கும் போது அதை விட மறுக்கிறார், அதை தவிர்க்க நினைக்கிறார். ஆண்டவர் பலவந்தம் பண்ணி கொண்டு வந்து கடைசியில பெரிய அளவுக்கு கர்த்தருக்கு நின்றார். இப்படி இடையிலே தான் பலருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்குது. எல்லா பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இடையிலே ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இந்த யோபு விஷயத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலா ஆரம்பத்திலிருந்தே அப்படி கிராண்டா ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலிருந்து அருமையாய் அவருடைய வாழ்க்கை, அவர் எங்க மாற்றம் வந்து எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா அவருடைய வாழ்க்கை அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது இவர் ஒரு இவ்வளவு நல்ல மனுஷன், இவ்வளவு மனசாட்சிக்கு பயந்த மனுஷன், இவ்வளவு தூரம் மனசாட்சிக்கு பயந்து இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திலேயே தலை சிறந்த பரிசுத்தவானாக கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். சரி, இப்ப இதுக்கு மேல யோபை பத்தி சொல்றதுக்கு நான் என்ன சொல்றது? இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு மனுஷன். ஆனா இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையிலே இதை போல பாடுகளை சந்தித்த மனுஷன், இழப்புகளை சந்தித்த மனுஷன் உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான விதத்தில் பாதிக்கப்பட்டவன்.
இவருடைய வாழ்க்கை இவ்வளவு நல்ல விதத்தில் இருந்ததுனாலே கர்த்தர் அவரை அமோகமா ஆசீர்வதிச்சார். ஏன்னா பைபிள்ல ஆண்டவருடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசாட்சியின் காலத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தின் காலமா இருக்கலாம், கிருபையின் காலமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய மைண்ட் செட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் தன்னை உத்தமமாய் தேடினால் அவனை ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய காரியம். அவ்வளவுதான். அவன் உத்தமமா ஒருத்தர் கர்த்தரை தேடுறான்னா அதனுடைய பிளெஸிங் அவன் லைஃப்ல இருக்கும். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார், அவனை கனப்படுத்துவார், அவனை உயர்த்துவார், அவனை மேன்மைப்படுத்துவார். இது யாரும் தடுக்கவும் முடியாது, தவிர்க்க முடியாது. அது தான் அவன் லைஃப்ல வந்துட்டே தான் இருக்கும். இது ஆண்டவருடைய சிஸ்டம். உத்தமமாய் கர்த்தரை தேடுறவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தர் நடத்துவார். இதன் அடிப்படையிலே தான் யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவருக்கு 10 பிள்ளைகளையும் கொடுத்து ஏராளமான ஆஸ்திகளையும் கர்த்தர் கொடுத்தார். ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், இப்படி எல்லா விதமான மிருக ஜீவன்களையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்படி சகல விதமான ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, ஆபிரகாம் இருக்கிற அவங்களாம் ஆடுதான் வச்சாங்க, மெயினா மாடு வச்சிருந்தாங்க. ஆனா கழுதை ஒட்டகம் என்ன வச்சிருந்தாங்க நமக்கு தெரியல இல்லையா? ஆனா அன்னைக்கு இருந்த வீட்டிலே வளர்க்கக்கூடிய எல்லா விதமான மிருக ஜீவன்களும் யோபுக்கு இருந்திருக்குது. பைபிள்ல வேற யாருக்கு அப்படி இருந்த மாதிரி தெரியல இல்லையா? ஆடு, மாடு, கழுதை, ஒட்டகம் எல்லாமே இருந்திருக்குது. இப்படிப்பட்ட விதத்திலே இந்த யோபுவின் வாழ்க்கை சகல செல்வ செழிப்பிலும் நிறைந்திருக்கிறது. அதை பராமரிப்பதற்கு ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க. அருமையான குடும்பம் எல்லாம் அருமையா இருக்கிறது. ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே இவரை போல அடிபட்டவர்கள் யாருமே கிடையாது. சாத்தான் இந்த யோபுவின் மேல் கவனம் வைக்கிறான். நல்லா கவனிக்கணும். நம்ம ஆண்டவரை கருத்தோடு தேடும் பொழுது பிசாசு நம்ம மேல ரொம்பவே கவனம் வைப்பான், ரொம்பவே கவனம் வைப்பான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளமாய் ஆண்டவரை நீங்க தீவிரமாய் தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசுடைய அட்டென்ஷன் உங்க மேல வரும். அப்ப அந்த அட்டென்ஷன் நம்ம மேல வரும்போது நம்மளும் இன்னும் கேர்ஃபுல்லா ஆண்டவரை தேடுறதுல இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை தேடுகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நினைக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்காக நீங்கள் தீவிரமாய் நிற்கிற நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிசாசுடைய அட்டென்ஷன் மேல வரும். அவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரை பிடித்துக் கொண்டால் ஆண்டவர் உங்களை நடத்துகிற காரியத்தின் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இப்ப பிசாசுடைய கவனம் யோபுவின் மேல திரும்புது. ஒரு நாள் தேவ புத்திர நடுவிலே சாத்தானும் நிற்கிறான். எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய. சரி, படிங்க. 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அடுத்து கர்த்தர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ ஆண்டவரை கேட்டார். சாத்தான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தேவபுத்திரர் நடுவிலே நிற்கிறான். நிற்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், எங்கிருந்து வர? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வரேன். ஆண்டவருக்கு உடனே தெரியும், இவன் நிச்சயமாய் என் தாசனாகி யோபுவின் மேல போக்கஸ் வச்சிருப்பான். என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல ஒருவனும் இல்லை. இப்போ ஆண்டவர் கவனிக்கிறார், இந்த யோபுவின் மேல் பிசாசுடைய கவனம் இருக்கும். இப்ப நமக்கு இதெல்லாம் பைபிளை எழுதி இருக்குதுனால நமக்கு என்னென்ன நடக்குது நமக்கு எல்லாம் தெரியுது. இது தேவபுத்திர நடுவில் சாத்தான் போய் நின்னது யோபுவுக்கு தெரியாது. அங்கே தன்னை குறித்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது யோபுவுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இவன் மாட்டுக்கு ஆண்டவர் சின்சியரா தேடிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே மேல பாத்தீங்கன்னா இவனை குறித்த ஒரு காரியம் அங்க சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் அப்படியே பரட்டுகிறான். அவன் மனுஷர்கிட்ட மட்டும் கிடையாது, ஆண்டவர்கிட்டயே பரட்டி பேசுறவன். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. அவன் மனுஷர்கிட்ட பரட்டுறது பெருசு இல்லை, ஆண்டவர்கிட்டயே பரட்டுறான். ஆண்டவர் அவரை யோபுவை குறித்து சாட்சி சொன்ன உடனே அவன் அப்படியே பரட்டுறான். சாத்தான் அதை சொல்றான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லுகிறான். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய செய்கையை அப்படியே பரட்டுகிறான்.
யோபு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. சாத்தான் சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதித்ததாலே அவன் அப்படி வாழுகிறான். பெறட்டலாம் பாருங்க. அவன் வாழ்ந்ததினால் அவனுக்கு கிடைத்தது ஆசீர்வாதம். ஆனா பிசாசு சொல்றான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதனால தான் அப்படி வாழ்றான். ஆண்டவர் இந்த இடத்துல அமைதியா இருக்கிற, எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இப்போ நமக்கே தெரியுது அவன் புரட்டுறான்னு, ஆண்டவருக்கு தெரியாதா? நமக்கே தெரியுது இவன் இருக்கிறத இல்லாததான், இல்லாததை இருக்கிறதா புரட்டி பேசுறான்னு நமக்கே தெரியுது. இப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு தெரியாதா? உடனே ஆண்டவர், ஏய் பிசாசு போ, எனக்கு தெரியும் அவனை பத்தி, நீ அவனை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? நம்மளே சொல்லுவோம். சிலரை பத்தி நம்ம நல்ல ஒப்பீனியன் வச்சிருப்போம், அவங்கள பத்தி யாராவது குறை சொல்லுவாங்க. அப்ப நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம், அவங்கள பத்தி எனக்கு தெரியும், ஒன்று பேசாதீங்கன்றோம். நம்மளே சொல்லுவோம், அவங்கள பத்தி எனக்கு தெரியும், நீங்க பேசாதீங்கன்றோம். இப்படி நம்ம மனுஷர்களே ஒருத்தரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கும் பொழுது அவருடைய பத்தி ஒருத்தர் அநியாயமா குற்றம் சாட்டின உடனே அவங்க வாயை அடைச்சிருவோம், பேசாதீங்க, அவங்கள பத்தி எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாதா? யோபுவை பத்தி நல்லா தெரியும், சாட்சி கொடுத்திருக்கிறாரு. சாத்தான் அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறான், ஆனால் ஆண்டவர் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கல. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, சாத்தான் அநியாயமாய் குற்றம் சாட்டுறான், ஆண்டவர் அதை அப்போஸ் பண்ணவே இல்லை. அப்போஸ் பண்ணாம அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. இப்ப அவன் உடனே ஒரு திருப்பி யோபுவை தாக்குறதற்கான ஒரு ரூட் போடுறான். நீர் அவனையும் வாசிக்கலாம், 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லி சவால் விடுகிறான். யோபு பாவம், அப்பாவி, ஆண்டவருக்கு எவ்வளவு பயந்து நடக்கிறவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இப்ப சாத்தான் ஆண்டவரை ஏவி விடுகிறான். நீர் அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அவனுடைய முகத்திற்கு எதிராக போய் தூஷிக்கானோ பாரும். ஆண்டவர் தடுத்திருக்கலாம் இல்ல, ஏய் நீ பேசாத, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவனை தொடர்ந்து நீ என்ன என்கிட்ட சொல்றது, அவன் எனக்கு பிரியமானவன், அதனால அவனை தொட முடியாது, அவன் மேல கை வைக்க உனக்கு அனுமதி கொடுக்க முடியாது. இப்படி ஆண்டவர் விரட்டி சாத்தானை துரத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யல. ஆண்டவர் அப்படி எல்லாம் செய்யல. ஆண்டவர் பிசாசு சொல்ற விஷயத்துல எல்லாம் கோஆபரேட் பண்ற மாதிரி அப்படியே போறாரு. அவன் சொல்றதுக்கெல்லாம் செஞ்சு போய்கிட்டே இருக்கிறாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு சாத்தான் சொல்ற விஷயத்திற்கு ஏன் ஆண்டவர் இப்படி இசைந்து போக வேண்டும்? இல்லையா? சாத்தான் சொல்ற விஷயத்துக்கு ஏன் ஆண்டவர் செஞ்சு போகணும்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் சாத்தான் சொல்றதுக்கு ஆண்டவர் செய்யணும்? அது சாதாரண விஷயம் இல்லை. அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், எல்லாத்தையும் தொடர்றதுக்கு பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் அதை மறுத்து இருக்கணும், இல்லைன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அனுமதி, அவன் சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாரு, அனுமதியும் கொடுக்கிறாரு. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே 2 காரியங்கள் நம்ம பின்னாடி நடக்கும். ஒண்ணு, நம்ம தவறானவர்களாய் இருந்தால் சாத்தான் போட்டு நம்மளை என்ன வேணா பண்ணுவான் ஒரு பக்கத்துல. அதே நேரத்தில் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாலும் சாத்தான் நம்மகிட்ட ஏதாவது பண்ணுவான். நடுவில் வெதுவெதுப்பா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. சும்மா கடமைக்காக நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. பார்த்து இதை மட்டும் எடுத்துட்டு அப்படி ஃபாலோ பண்ணிடாதீங்க, சரியா? மோசமா போனாலும் அடி அடிச்சு ஏதாவது பண்ணிடுவான். இல்ல அவனுக்கு வேண்டியது நம்மள என்ன பண்ணிடுவான். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போனாலும் அங்கேயும் நம்மளை அடிப்பான். ஆனா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. மோசமா போனா அவன் யார் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை, டைரக்டா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், என்ன வேணும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா சூப்பர் ஸ்பிரிச்சுவலா போனோம்னா டைரக்டா நம்மளால அடிக்க முடியாது. ஆண்டவருடைய பர்மிஷன் கேட்டுட்டு, ஆண்டவரும் எனக்கு என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா,
எங்கெல்லாம் பிசாசு பர்மிஷன் கேட்கணும் அங்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். இங்க மட்டும் கிடையாது. நீங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 படிங்க. லூக்கா 22, 31, 32. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பர்மிஷன் கொடுத்துட்டேன், கொடுக்காம இல்ல, கொடுத்தாச்சு. ஆனா பேதுருவே, உனக்கு மட்டும் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டி இருக்கிறேன், ஆனா பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இது எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் சாத்தான் வந்து ஆண்டவர் இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டா பர்மிஷன் கேட்கிறானோ அங்கெல்லாம் ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறாரு. சீஷர்களை தாக்குவதற்கு, புடச்சி எடுக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் கேட்கிறான், கொடுக்கிறாரு. யோபு சிறந்த தெய்வ மனுஷன், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் தொடர்றதுக்கு பர்மிஷன் கேட்கிறான், அதுக்கும் கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன் ஆண்டவர் இப்படி விட்டு கொடுக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைப்பீங்க, நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனா ஏன் இன்னும் இந்த பிரச்சனை மாறல? ஆண்டவரை தேடுறேன், ஏன் இன்னும் இந்த நெருக்கடி தொடருகிறது? ஆண்டவரை தேடுறேன், ஏன் இந்த சூழ்நிலையில என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, ஏன் என் சரீரத்துல வியாதி, ஏன் என்னுடைய வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, ஏன் என்னுடைய காரியத்துல எல்லாம் பிரச்சனையாவே இருக்குது? நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனாலும் பிரச்சனை முழுசு முடிவுக்கு வந்த மாதிரியே இல்லையே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை சின்சியராய் தேடும் பொழுது ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் பிசாசினால் நம்மை தொட முடியாது. அப்போ ஆண்டவர் அனுமதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு கேட்டீங்கன்னா, 2 உதாரணம் பைபிள்ல காட்டுற ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் கொடுத்திருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதி கொடுக்கணும்? தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை பிசாசு தொடர்றதுக்கு அனுமதிக்க கூடாது இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதும் அரவணைப்பா இருந்து, என் பிள்ளையை நீ தொடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வைராக்கியமா இல்ல தடுத்திருக்கணும். ஏன் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறார்? இதெல்லாம் நமக்கு பின்னால நடக்கிற காரியம். இந்த இடத்துல நமக்கு யோபு விஷயத்தில் நடக்கிறது நமக்கு எழுதி இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. ஆனால் எத்தனை யோபுவுக்கு அது தெரிஞ்சிருக்காது. யோபுவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்காதோ அதே போல நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிறைய காரியங்கள் நமக்கு தெரியல. யோபுவுக்கு எப்படி அவன் லைஃப்ல நடக்கிறது அவனுக்கு தெரியலையோ, அதே போலதான் நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. நமக்கு கண்ணுக்கு மறைவில் என்ன நடக்கிறது, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு பின்னால என்ன நடந்துட்டு இருக்குது, நமக்கு பின்னால பிசாசு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான், ஆண்டவர் என்னென்ன காரியத்துல பெர்மிஷன் கொடுக்கிறாரு, என்னென்ன காரியம் நம்மளுக்கு அறிவு கெட்டாத விதத்தில் கண்களுக்கு மறைவிலே நமக்கு பின்னால என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. யோபுவுக்கும் அன்னைக்கு மறைக்கப்பட்டது, நமக்கு மறைக்கப்பட்டது. நம்ம லைஃப்ல நிறைய டேமேஜஸ், நம்முடைய போராட்டம், பிரச்சனை, ஆண்டவரை தேடினாலும் நம்முடைய லைஃப்ல நிறைய ப்ராப்ளம், பிரச்சனை, ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன் இது நடக்குது? ஏன் இதை கர்த்தர் சால்வ் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் இந்த விஷயம் இப்படி தொடருது? பின்னால நடக்குது, நமக்கு மறைக்கப்படுகிறது. யோபுவின் விஷயத்தில் அவனுக்கு மறைக்கப்பட்டிருந்தது, நம்முடைய விஷயத்தில் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் இப்படி நடக்கணும்? இங்கே பாத்தீங்கன்னா இது ஒன்னோடு முடியல. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அவனுடைய முகத்திற்கு எதிராக தூஷிக்கானோ பாரும். ஆண்டவர் ஓகேனாரு. பிசாசு டோட்டலா அவனுடைய ஆடு மாடு கழுத ஒட்டகம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். வேலைக்காரன் எல்லாத்தையும் அழிச்சான், எல்லாத்தையும் அழிச்சாச்சு. விதவிதமாக பிசாசு யோபுக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். அடுத்தபடியாய் அந்த நிலைமையிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி யோபு நிலைச்சிருக்கிறார். அதோடு சாப்டர் க்ளோஸ் ஆச்சா? க்ளோஸ் ஆகல. பிசாசு மறுபடியும் வரான். 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கலாம், முதல் வருஷத்துல. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர்
கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக எனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். மறுபடியும் அதே காரியம் ரிப்பீட் ஆகுது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினால் சாத்தானுக்கு மிகப்பெரிய வெட்கத்தை உண்டு பண்ணியாச்சு. சில நாள் போயிருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் சாத்தான் தேவ சன்னதியில வந்து யோபுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறான். பிசாசு பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டா அவன் நின்னுகிட்டே தான் இருப்பான். ஆண்டவரும் அதை துரத்த மாட்டேங்கிறாரு பாருங்க. முதல்லையும் துரத்தல, ஆரம்பத்துல துரத்தி விட்டுருக்கலாம், துரத்தல, அனுமதி கொடுத்தாரு. யோபுக்குள்ளான எல்லாம் போச்சு. 10 பிள்ளைகளை ஒரே நாள் இழக்கிறானா எவ்வளவு பெரிய வேதனை. மொத்தத்தையும் இழக்கிறானா எவ்வளவு பெரிய காரியம். அவனும் அவனுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, எல்லாமே போச்சு. இப்ப 2வது முறை வந்து சொல்றான், அவன் தோலுக்கும் அவன் எலும்புகளுக்கும் மனுஷன் என்னத்தையும் செய்வான். நீ அவனுடைய தோலை அவன் சரீரத்தை தொடர்றதுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் கேட்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் எலும்புகள் மாம்சத்தை நீ தொடலாம், அவன் எலும்புகளை தொடலாம், அவனுடைய மாம்சத்தை நீ தொடலாம். இங்கேயும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணு, ஜீவனை மட்டும் நீ தொடக்கூடாது. பிசாசுக்கும் அவனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு ஆசை கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் உயிரோடு வச்சு அவனை கர்த்தரை தூஷிக்க வைக்கணும். அவன் செத்தரக்கூடாது. பிசாசுக்கும் அவனை சாகடிக்கிறது நோக்கம் கிடையாது. அவனை உயிரோடு வச்சு அவன் மூலமா ஆண்டவர் தூஷிக்கப்படும். அவன் உன்னுடைய முகத்திற்கு எதிராகவும் தூஷிக்கானோ பாரும். இதுக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். உச்சந்தலைந்த உள்ளங்கால் வரையிலும் கொடிய எரிபந்தமான கொப்பளங்கள் அவனுக்கு உண்டாகி ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பல் உட்காருகிற நிலைமை அவனுக்கு வந்துவிட்டது. இப்ப மனைவியின் இருதயமும் ஃபர்ஸ்ட் ஒரு லெவல்ல அப்படியே தாங்கிட்டு இருந்துட்டு அவளுக்கு இப்போ பார்க்கும்போது இன்னும் கடுமையாய், இன்னும் நீ நம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். ஆனாலும் யோபு தன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கணும்? ஏன் பிசாசுக்கு இவ்வளவு தூரம் கர்த்தர் அனுமதி கொடுக்கணும்? ஏன் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்கிறதற்கு கர்த்தர் விட்டு கொடுக்கணும்? அவனுக்கு உண்டானதெல்லாம் போச்சு, அவனுடைய சரீரத்தின் ஆரோக்கியமும் போச்சு, எல்லாமே போச்சு. இனி போகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே போச்சு. இவன் என்ன தப்பு பண்ணான்? இவன் லைஃப்ல இவ்வளவு தூரம் இவன் இழக்கிறதற்கு. இவன் ஒரு நல்ல மனுஷன், ஏன் இவனுக்கு இவ்வளவு இழப்பு? இது சாத்தான் டைரக்டா பண்ணினால் பரவாயில்ல, ஆண்டவருடைய அனுமதியோடு தான் எல்லாமே நடக்குது. ஏன் ஆண்டவர் அனுமதி கொடுக்கணும்? இதுதான் நமக்கு பெரிய கேள்வி. ஏன் ஆண்டவர் அனுமதி கொடுக்கணும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், நம்ம சின்சியராய் கர்த்தரை தேடினாலும் நம்முடைய கண்களுக்கு மறைவேலை நடக்கிற சில விஷயங்களை நமக்கு புரிந்து கொள்வதில்லை, நமக்கு புரிய முடிவதில்லை. சில நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக சத்துரு செயல்படும் பொழுது ஆண்டவரே சில நேரத்தில் அனுமதி கொடுக்கிறார். ஏன்னு நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கிறது கிடையாது. ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆண்டவருடைய ஒரு பரம திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. என்னைக்குமே ஆண்டவர் ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சு அவங்கள அசஸ் பண்றார்.
இவன் ஆவிக்குரியவன், இவனை உயர்த்தணும். இவன் ஆவிக்குரியவன், இவனை ஆசீர்வதிக்கணும். இவன் எனக்கு சின்சியரா இருக்கிறவன், இவனை கனப்படுத்தணும். இவன் தன்னுடைய இருதயத்தை எனக்கு நேராக வைத்திருக்கிறவன், இவனை உயர்த்தணும். ஆண்டவர் பிளான் பண்றார். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைக்கிறார். அப்ப அந்த திட்டத்தை ஆண்டவர் நம்மை குறித்து வைக்கும் நேரத்திலே சாத்தானும் ஆண்டவரை தேடுகிறவன் மேல் கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம். இப்ப தன் திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை நிறைவேற்றாமல் சாத்தான் வந்து குறுக்கே நிற்கும் பொழுது அதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நம்ம என்னைக்குமே ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பாக நம்மை புடமிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை புடமிட்டு நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். இந்த யோபுவின் வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு. அவன் உத்தமனா இருக்கிறான், சன்மார்க்கனா இருக்கிறான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறான். அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. அதற்குரிய ரிவார்டு கொடுத்தாச்சு. இப்ப அந்த ரிவார்டு கொடுக்கப்பட்டு அவனை ஆசீர்வதித்த பிறகும் கூட அவன் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாமல் இன்னும் சின்சியரா கர்த்தரை தேடிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்து நடந்துகிட்டே இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னும் இவனை உயர்த்த வேண்டும், இன்னும் இவனை மேன்மைப்படுத்த வேண்டும். இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம், இந்த மனுஷனை இரட்டத்தனையாய் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். ஆண்டவருடைய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக்க நம்ம நல்ல ஆண்டவருக்கு என்று இருக்கும்போது ஒரு லெவல்ல கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு. இன்னும் சின்சியரா நம்ம தேடும் பொழுது அது அப்படியே டபுள் ஃபோல்டா கர்த்தரை பார்க்கிறார். இல்லையா? யோபுவின் வாழ்க்கையில பாருங்க, அதுதான் நடக்குது. 42வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தொருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். சரி, போதும். இங்க பார்க்கும்போது எல்லாமே டபுள் ஆக்கிட்டார் ஆண்டவர். அப்படி எக்ஸாக்டா டபுள் ஆக்கிட்டார். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் இந்த ஸ்டாண்டர்ட்ல வாழ்றான், இவனை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். இன்னமும் அவன் தன்னை கர்த்தரை உத்தமமாய் தேடுகிறான், இவனை டபுள் மெஷர் ஆசீர்வதிக்கணும். அப்படியே டபுள் லெவல்ல அவனை கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். என்னைக்குமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம சில டெஸ்ட்டை நம்ம வந்து கிராஸ் பண்ணி தான் ஆகணும். சில டெஸ்ட்டை கிராஸ் பண்ணாம நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம அடையவே முடியாது. எல்லாருடைய லைஃப்லயும் அதுதான். இயேசு கிறிஸ்துவோட லைஃப் நீங்க யோசிச்சு பாருங்க. 30 வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. தச்சு வேலை செய்து அவர் சாதாரணமாய் ஒரு குடும்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். 30 வயசுக்கு பிறகு இப்ப அவருக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வருது. தேவனுடைய குமாரனாய் அவர் வெளிப்பட போகிறார். உலக ரட்சகராய் வெளிப்பட போகிறார். அவருடைய லைஃப்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரப்போகுது. அந்த 30 வயசுல அது வர்றதுக்கு முன்னால 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நிலைமை தான். அந்த டெஸ்ட் இல்லாமல் அவருக்கு மினிஸ்ட்ரி கிடையாது. புரியுதா? அந்த 40 நாளை கிராஸ் பண்ணாம அவருக்கு 3 வருஷம் ஊழியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அதுதான். டெஸ்ட் வைக்காமல் அதில் பாஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் லெவல் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் நம்முடைய கண்ணுக்கு மறைவில் என்னமோ நடக்குது. போராட்டங்கள் நம்ம கண்ணுக்கு மறைவில் என்னமோ நடக்குது.
நமக்கு வருகிற சில பிரச்சனைகள் தீராமல் இருக்குது, நம்ம கண்ணுக்கு மறைவில் என்னமோ நடக்குது. இது எல்லாத்தையும் ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க லைஃப்ல பல டெஸ்ட நீங்க கிராஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். எந்தெந்த இடத்துல பிசாசு பர்மிஷன் கேட்டு எந்தெந்த இடத்துல உங்களை டச் பண்றான்றது உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டுமே அது தெரியும். அதனால நீங்கள் டெஸ்ட் பண்ணப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபாவங்கள் டெஸ்ட் பண்ணப்படுது, உங்கள் பொறுமை டெஸ்ட் பண்ணப்படுது, உங்கள் சாந்த குணம் டெஸ்ட் பண்ணப்படுது, உங்கள் பரிசுத்தம் டெஸ்ட் பண்ணப்படுகிறது, உங்களுடைய அர்ப்பணிப்பு டெஸ்ட் பண்ணப்படுகிறது, உங்களுடைய ஆன்மீக தாகம் டெஸ்ட் பண்ணப்படுகிறது. ஒவ்வொரு காரியங்களும் டெஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்ணுக்கு மறைவிலே இது நடக்குது. ஆனா உங்க லைஃப்ல அந்த சம்பவங்களை தான் நீங்க பாக்குறீங்க, ஆனால் ஏதோ ஒன்று பின்னால நடந்துட்டே இருக்குது. அப்ப ஆண்டவர் நம்மை இந்த சோதனைகளுக்கு எல்லாம் ஆண்டவரை உட்படுத்துகிறார். இப்ப யோபுவின் காரியம் பாத்தீங்கன்னா, அவருடைய மனசாட்சியின்படி, நான் சொன்ன ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறேன், மனசாட்சியின் காலம். அப்ப அவருக்கு எந்த பிரமாணமும் கிடையாது, இப்படி வாடணும் இப்படி வாடக்கூடாது, எந்த பிரமாணம் கிடையாது. மனசாட்சியின்படி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆனால் இப்பொழுது அந்த லெவல் அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்த பிறகும் என்னை விட்டு அவன் விலகல, அதுல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறான். இவன் அடுத்த லெவலுக்கு தூக்கணும், இவன் அடுத்த லெவலுக்கு தூக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? சிலது எல்லாத்தையும் எடுக்கணும். புரியுது? அடுத்த லெவலுக்கு தூக்கணும்னா சில விஷயத்தெல்லாம் எடுக்கணும். ஆண்டவர் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்தாரு. இந்த நிலைமையிலும் இவன் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் இருக்கிறானா என்பதுதான் முதல் சோதனை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம். ஆனால் ஒன்றை நம்ம இழக்கும் பொழுது நம்முடைய மனநிலைமை என்ன என்பதை ஆண்டவர் பரிசோதிக்கிறார். எந்த நிலைமையிலும் மனரமியமா நாம இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பரிசோதிக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதற்கு? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணமாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்றாரு. பிளெஸிங்க கொடுத்தா இவன் முகம் எப்படி இருக்குது, கொடுக்காமல் இருந்தா இவன் முகம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் நம்மளை பார்க்க. ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது நம்ம கூட எவ்வளவு ஒரு சந்தோஷம், அல்லது ஒரு காரியத்தை இழக்கும் பொழுது அல்லது ஆசீர்வாதம் இல்லாமல் போகும் பொழுது நம்முடைய காரியம் எப்படி இருக்கு, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அங்க வருது. அந்த டெஸ்ட் 2 தடவை வருது, ரிப்பீட் ஆகுது. எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் யோபு முறுமுறுக்கல. அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது, அவன் தன் வாயினால் கூட அவன் உதடுகளினால பாவம் செய்யவில்லை. பாருங்க, ஆண்டவர்கள் பார்க்கிறாரு. அதனாலதான் பைபிள் அதை ரெக்கார்ட் பண்ணுது. அவன் பாவம் செய்யவில்லை, இவன் முறுமுறுக்கிறானா என்பது அவனுடைய லைஃப்ல இருந்து முதல் டெஸ்ட். முதல்லையும் பாஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது அவன் சரீரம் பாதிக்கப்பட்ட பிறகும் அந்த நிலைமையிலும் கூட அவன் வாயினால் ஒரு பாவமும் செய்யவில்லை. பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய் என்று தன் மனைவி கடிந்து கொண்டாரே தவிர அவன் தன் வாயினாலே ஒரு பாவம் செய்யலை. முறுமுறுப்பு என்பது மிக பெரிய அளவுக்கு அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த 40 வருஷத்துல பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளமே இந்த முறுமுறுக்கிறது தான். இங்க அப்பமும் இல்லை, தண்ணியும் இல்லை, இறைச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதுதான் பிரச்சனை உங்களுக்கு எப்பவுமே. செங்கடலை பிளந்த பொழுது பாடுவாங்க, ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல மாறாக்க வரும்போது முறுமுறுப்பாங்க. அவ்வளவுதான். இவங்களுடைய ப்ராப்ளமே அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ப்ராப்ளமே அதுதான். அப்ப இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆண்டவர் தான் பாக்குறாரு, எந்த நிலைமையிலும் என்னுடைய பிள்ளை மனரமியமா இருக்கிறானா. இது நம்ம லைஃப்ல வர்ற மேஜர் டெஸ்ட். இது ஆண்டவருடைய டெஸ்ட்களை இப்ப நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஆண்டவருடைய டெஸ்ட் எப்படி எல்லாம் மெயின் டெஸ்ட் எதுல வைக்கிறாரு பாத்தீங்கன்னா, முறுமுறுப்பு இல்லாமல் வாழ்கிறார்களா, இதை தான் ஆண்டவர் பாக்குறாரு நம்ம லைஃப்ல. பிசாசுடைய நோக்கம் நம்மளை முறுமுறுக்க வைக்கணும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆண்டவர் இந்த விஷயத்துல மேஜரா நம்ம டெஸ்ட் பண்ணுவார். என்னைக்குமே சொல்ற, ஒரு தேவ பிள்ளை உங்க வாழ்க்கையில இந்த முறுமுறுப்பு கடன் கொடுக்காதீங்க.
ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவர், ஏன் இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த பிரச்சனை, ஏன் இப்படி இருக்குது, ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என் பிரச்சனை மாற மாட்டேங்குது, ஏன் இப்படி இருக்குது? இந்த காரியங்கள் வாயில வரக்கூடாது, இருதயத்தில் வரக்கூடாது. இது ஆண்டவர் வைக்கிற ஒரு மேஜர் டெஸ்ட். இது இந்த முறுமுறுப்பு. இதுக்கு 2 தடவை டெஸ்ட் வச்சார். 2லையும் யோபு பாஸ் பண்ணார். இயேசு கிறிஸ்து 40 நாள் சோதிக்கப்பட்டுதான் அவருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டுச்சு. சோதிக்கப்படாமல் அவருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கப்படல. சோதிக்கப்பட்ட பிறகுதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்னு சொல்ற, உங்க லைஃப்ல கர்த்தர் உங்களை உயர்த்த நினைக்கிறார். உயர்வு வேணும் இல்ல? உயர்வு வேணுமா வேணாமா? அப்ப டெஸ்ட் மஸ்ட். புரியுதா உங்களுக்கு? உயர்வை விரும்புகிறவர்களை ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கங்க, டெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு உயர்வு கிடையாது. உங்களை சோதிக்காமல் தேவன் உங்களை நம்பி எதையும் கொடுக்க முடியாது. உங்களை சோதிக்காமல் ஆண்டவர்களை நம்பி எதையுமே கொடுக்க முடியாது. டெஸ்ட் இல்லாம யாருக்குமே பாஸ் கிடையாது. இந்த ஆல் பாஸ்ங்கிற காரியம், இந்த கொரோனா பாஸ் எல்லாம் இங்கே கிடையாது, பரலோகத்தில் கிடையாது. புரியுதா? இதெல்லாம் பூமியில தான். கொரோனா பாஸ், ஆல் பாஸ்ங்கிறதெல்லாம் பூமியில தான். ஆண்டவர் அப்படி ஒருபோதும் செய்யறவர் கிடையாது. இண்டிவிஜுவலா டெஸ்ட் பண்ணுவாரு, தனித்தனியா டெஸ்ட் பண்ணுவாரு, தனித்தனியா கர்த்தர் வந்து வேல்யூ பண்ணுவாரு, தனித்தனியா மார்க் போடுவாரு, தனித்தனியா பாஸ் பண்ணி விடுவார். இல்லையா? தனித்தனியா செய்வார். ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒருத்தர் மூலம் ஒரு குடும்பமே வந்துட முடியாது. தனித்தனியா டெஸ்ட் பண்ணுவார், தனித்தனியா ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் டெஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முறுமுறுப்பில்லாமல் இருக்கிறார்களா? இதுதான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் அதுதான். இன்னைக்கு சொல்றேன், இந்த விஷயத்துலதான் ஆண்டவர் நம்மளை சோதிச்சு பார்க்கிறாரு. நம்ம எந்த இடத்தில் முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கிறோமா என்பது மிகப்பெரிய காரியம். முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய முறுமுறுக்க வைப்பதற்கான காரியங்கள் நிறைய வரும், உங்க லைஃப்ல வரும். புரியுதா? நிறைய வரும். உங்கள் கணவர் இருக்கலாம், ஒரு கணவர் ஒரு காரணமா இருக்கலாம், மனைவி இருக்கலாம். நிறைய பேருக்கு முறுமுறுப்புக்கு யார் காரணம்? யாரை நினைச்சு முறுமுறுக்கிறீங்க? கணவன் மனைவியை நினைச்சு முறுமுறுப்பீங்க, மனைவி கணவரை நினைச்சு முறுமுறுப்பீங்க. வெளியில காட்டிக்க மாட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள அதான் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னடா கொல்ல தாங்க முடியல இல்லையா? அப்ப பார்க்கும்போது நம்முடைய முறுமுறுப்பு வெளியில கிடையாது, உள்ளுக்குள்ளதான் இருக்கும். நிறைய பேர் எல்லாம் அப்படியே நம்மகிட்ட திருப்பி சிரிக்கிறீங்க எல்லாம். சரியா? நிறைய பேருடைய முறுமுறுப்பு வீட்டுக்குள்ளதான் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ளே பக்கத்திலேயே உனக்கு முறுமுறுக்கிறதுக்கான காரியம் கூடவே இருக்கும். அந்த சூழ்நிலையில நீங்கள் முறுமுறுக்காம இருக்கணும். புரிதுங்களா? ஆண்டவருக்கு முன்பாய் முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணும். எந்த சூழ்நிலையில சொல்றேன், முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த டெஸ்ட பாஸ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்ப யோபுக்கு 2 டெஸ்ட் வச்சாச்சு, 2ஐயும் பாஸ் பண்ணிட்டாரு. 2ஐயும் பாஸ் பண்ண பிறகு இனி 3வது டெஸ்ட் ஒன்று பெருசா வருது, பயங்கர பெருசா ஒன்று வரப்போகுது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது யோபுவனுடைய 3 நண்பர்கள் அவனை தேடி வராங்க. இந்த 3 நண்பர்கள் வந்து 7 நாட்கள், எனக்கு நினைச்சு ஆச்சரியமா இருக்கும், 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா? எப்படிங்க அப்படி உட்கார்ந்தாங்க? வந்து 7 நாள் அவருடைய துக்கத்தை கண்டு சாம்பல்லாம் போட்டுக்கிட்டாங்க. எவ்வளவு வெளியில எவ்வளவு ஷோ எல்லாம் பண்றாங்க, மேல சாம்பலை போட்டுக்கிட்டாங்க, அழுகிறாங்க, வஸ்திரத்தை கிடிச்சுக்கிட்டாங்க. வந்து 7 நாட்கள் ஒண்ணுமே பேசாமலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா? அவருடைய துக்கம் பெரியது என்று நினைத்து 7 நாட்கள் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க கூடவே. 7 நாள் கழிச்ச பிறகுதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. 7 நாட்கள் நல்லதான் போச்சு, ஆனா அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் 42 அதிகாரத்துக்கு போயிடுச்சு. பேசுறாங்க 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 பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, யோபு பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, யோபு பேசுறாங்க. மாறி 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 பேசி சொற்களின் மிகுதினால் பாவம் மட்டும் இல்லாமல் போகாது. ஒருத்தர் பேச 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 நிறைய பேசுறாங்கன்னா நோகடிச்சுடுவாங்க. கொஞ்சம் பேசினாங்கன்னா இப்பவே நோகடிக்க வர்றாங்க. நீங்க லிமிட்டா பேசி பாருங்க, பிரச்சனையே கிடையாது. நிறைய நீங்க யார்ட்டையாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க நோகடிக்கப்படுவீங்க. ஆமென்.
கொஞ்சம் பேசுனாங்கன்னா நோகடிக்கப்படவே மாட்டோம், ஈஸியா போயிடும். நிறைய உட்காந்து பேசி பாருங்களேன், நோகடிக்கப்படுவீங்க. பேசுறாங்க 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 பேசுறாங்க, தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்திலே இவங்க பேசுறதெல்லாம் யோபுவை குற்றப்படுத்தி, நீ நீதிமானா இருப்பியா, சர்வ வல்லவரை விட நீ மேன்மையா இருக்கிறியா, எப்படி அப்படி போட்டு அவரை போட்டு பெரட்டி எடுத்துட்டாங்க, பயங்கரமா நோக்கடிச்சிட்டாங்க. இது எவ்வளவு எனக்கு பைபிள்ல இதை வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, யோபுடைய இந்த பிரச்சனையின் காலம் ஒரு 9 மாதம் நீடித்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லப்படுது, பைபிள் அப்படி சொல்லப்படலை, பட் அதை கணிக்கிறாங்க. அப்போ ஒரு 9 மாதத்திற்கு, நான் அதை எடுத்ததுக்காக ஒரு பொதுவாக சொல்றேன். அப்போ பல மாதங்கள் கூட இருந்து இவங்களை யோபுவை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இப்ப யோபுவுக்கு கர்த்தரை முறுமுறுக்க கூடாதுன்ற விஷயத்துல பாஸ், ஏற்கனவே 2 தடவை பாஸ் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்தது பக்கத்திலேயே உட்கார்ந்து மாச கணக்கில் உபத்திரம் பண்ணாங்கல்ல, இவனுங்க மேல ஒரு கசப்பு வருதான்றது ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். இவனை உயர்த்தணும், டபுள் மெஷர் இவனை உயர்த்தணும். டபுள் மெஷர் உயர்த்தணும்னா அடுத்த டெஸ்ட் என்ன தெரியுமா, யார் மேலையும் கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் உயர்வுக்கான மிகப்பெரிய டெஸ்ட். ஒண்ணு முறுமுறுப்போம், 2வது சம்பந்தப்பட்ட நபர் மேல கசப்பு வளர்த்துருவோம். அவனை நினைச்சாலே கசப்பு, அவளை பார்த்தாலே கசப்பு, அவனை நினைச்சாலே கசப்பு, அவன் நினைச்சாலே இருதயம் எரிச்சல் அடையுது. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடும், மாச கணக்கில் உட்கார்ந்து பேசி. இப்ப யோபுவின் விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் யோபுவை, நான் ஏற்கனவே முந்தைய ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன், அதுல சொன்னதுக்கும் தாண்டி பேர் சில விஷயத்த சொல்ல போறோம். அந்த செய்தி எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. யோபு ரொம்ப பர்ஃபெக்ட் 31ஆம் அதிகாரத்தின்படி. ஆனா ஒரே ஒரு குறை அன்னைக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பெருமையா? இல்ல இல்ல, வேற ஒன்று சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த செய்தி. மனைவியா? என்னாச்சு? மனைவி நேசிச்சாரா? யாரோ சொல்றாங்க சுயநீதி. புரியுதுங்களா? சுயநீதி. யோபுவுடைய ப்ராப்ளமே சுயநீதின்னு சொன்னேன். அதனாலதான் கர்த்தர் கேள்வி மேல கேள்வி போட்டு அடுக்கி தள்ளுவார். நீ இதை தெரியுமா, அதை தெரியுமா, அதை தெரியுமா போட்டு ஆண்டவர் பரட்டி வறுத்து எடுப்பார். உனக்கு என்ன தெரியும், நீ இவ்வளவு சுயநீதியில் இருக்கிற. அந்த சுயநீதி தான் அவனுடைய லைஃப்ல பிரச்சனையா இருந்துச்சு. அதான் போன செய்தியில் சொன்ன. இன்னைக்கு அதை தாண்டி வேற ஒன்று சொல்றேன். இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, அதெல்லாம் தாண்டியாச்சு, சுயநீதி போட்டு வறுத்து எடுத்தாச்சு. அவர் போட்டு வாங்க வாங்கன்னு வாங்கி, உனக்கு என்ன தெரியும் சொல்லி ஒண்ணுமே உனக்கு தெரியாது போன்னு காமிச்சிட்டாரு. கேட்கிறா, இது தெரியுமா, அது தெரியுமா, நீங்க படிச்சு பாருங்க தெரியும். கடைசியில் யோபு வாயை முடிக்கலாம், நான் வாயை முடிக்கிற ஆண்டவரேன்ட்டான். என் வாயினால் கையினால் வாயை பொத்தி கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் தெரியாது. சுயநீதி க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப சுயநீதி க்ளோஸ் பண்ணாலும் இன்னும் ஒன்னே ஒண்ணு மாட்டிட்டு இருக்குது. இத்தனை மாசம் கூடவே இருந்த டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்களே, இவனுங்க மேல உனக்கு கசப்பு இல்லாம இருக்க முடியுமா? இதெல்லாம் தெய்வீக சுபாவம், இதெல்லாம் தெய்வீக சுபாவம். இதெல்லாம் தான் பாஸ் பண்ணி போக முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன், 30வது வயசுல 40 நாட்கள் சோதிக்கப்பட்டு அவர் அதுக்கு பிறகு மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டுச்சு. பின்பு அவர் 3.5 வருஷம் ஊழியம் பண்றாரு. அருமையாய் ஊழியம் நடக்குது. 3.5 வருஷம் ஊழியம் முடிந்த பிறகு அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. அவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது பிதா அவரை சோதிக்கிறார். இந்த நிலைமையிலே உன்னை சிலுவையில் அறைந்தவர்கள் மேல கசப்பு இருக்கக்கூடாது. அங்கதான் அவர் ஜெயிக்கிறார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெயித்துதான் மேல போறாரு. ஃபைனல் டெஸ்ட் யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. அவரை அந்த அளவுக்கு 3.5 வருஷம் டார்ச்சர் பண்ணாங்க எல்லாரும். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். யார் மேலே அவருக்கு கசப்பு இல்லை. சிலுவையில் அறைந்தவங்க மேல கசப்பு இல்லை.
அவருக்கு விரோதமாய் கூச்சலிட்டவங்க மேல கசப்பு இல்லை, யாரு மேலேயும் கசப்பு இல்லை. என்னது செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க. ஆண்டவர் பிதாவை மன்னியும் விட்ட. இதுதான் ஃபைனல் டெஸ்ட். யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா யோபுவை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு கடைசியிலே 10வது வசனத்தெல்லாம் அந்த உச்சகட்ட டெஸ்ட் வைக்கிறார். 42:10 மட்டும் படிப்போம், திருப்பி படிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமா, அவன் சிறையிருப்பு எப்ப மாறுச்சு? அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போதுதான் சிறையிருப்பு மாறுச்சு. அது வரைக்கும் மாறல. அப்ப யோபுவின் சிறையிருப்பு மாறுவதற்கு ஃபைனல் டெஸ்ட் என்னன்னா, தன்னை வேதனைப்படுத்தினதான அந்த சிநேகிதர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். அந்த சிநேகிதரின் கசப்பில்லாமல் அவர்களை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஜெபிக்கணும். அவங்க மேல எந்த ஒரு கசப்பு இருந்தா அவங்களுக்காக ஜெபிச்சிருக்க மாட்டாரு. அவ ஃபைனல் டெஸ்ட் வைக்கிறாரு, நீ உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு. அவன் செய்த பிறகுதான் சிறையிருப்பு மாறியது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் தீர்மானித்த அந்த டபுள் போர்ஷன் பிளஸிங் அவருக்கு வருது. இந்த டபுள் போர்ஷன் பிளஸிங் வர்றதுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வருவதற்கு 2 சோதனைகளை அவர் கடக்க வேண்டியிருந்துச்சு. ஒன்று, முறுமுறுப்பில்லாமல் இவர் இருக்கிறாரா என்பது முதல் சோதனை. 2வது, கசப்பில்லாமல் இருக்கிறாரா என்பது 2வது சோதனை. இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு 2 சோதனை அவர் கடக்க வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், நம்மளை கர்த்தர் டபுள் மெஷர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். நீங்க நல்ல கர்த்தருக்காக இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன ஒரு பிளஸிங் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து அதை அப்படியே டபுள் ஆக்க நினைப்பார் ஆண்டவர். அப்ப 2 இடத்துல கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று, ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. 2வது, மனுஷனுக்கு முன்பாய் கசப்பு இருக்கக்கூடாது. என்னைக்குமே ஆண்டவர் 2ஐயும் சேர்த்துதான் கிறிஸ்டியன் லைஃபை கொண்டு வருவார். முதலாவது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறணும் ஃபர்ஸ்ட். 2வது, நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல அயலான் இடத்துல அன்பு கூறணும். ஃபர்ஸ்ட் மேல, அப்புறம் கீழே. முதல்ல தேவன், அப்புறம் மனுஷன். 2ஐயுமே கனெக்ட் பண்றதா கிறிஸ்டியன் லைஃப். தேவனிடத்துல முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, மனுஷனிடத்துல கசப்பு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? 2ஐயும் கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார். மேலையும் கீழே கனெக்ட் பண்ணாதான் கிறிஸ்டியன் லைஃப் இன்னும் முழுமை அடையும். ஒண்ணு மேலேயே பார்த்துட்டு போயிட முடியாது. நான் ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்பேன், ஆண்டவரை மட்டும் தான் தேடுவேன், ஆண்டவருக்காக தான் இருப்பேன், நீ உன்னை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ஆயிடுவாங்க. மேல மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க, கீழே எதையுமே பார்க்க மாட்டாங்க. வீட்டை பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ஆயிடுவாங்க. மேலையும் கரெக்டா இருக்கணும், கீழே கரெக்டா இருக்கணும். ஆமென். மேலையும் கரெக்டா இருக்கணும், கீழே கரெக்டா இருக்கணும். 2 சேர்ந்தாதான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். புரியுதுங்களா? நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எப்படி சொல்லிட்டு கீழே இருக்கிறதுல நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. 2ஐயும் பார்க்கிறேன். நாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், ஆனால் என்னைக்குமே ஆண்டவர் அதை பிராக்டிகலா இருக்கணும்னு நினைப்பார். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து பிராக்டிகலா இருக்கணும். புரியுதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னையுமே பிராக்டிகலா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் என்பதை ஆண்டவருக்கு நேராய் காட்டுங்கள், பிராக்டிக்கல் என்பதை மனுஷனுக்கு முன்பாய் காட்டு. சரியா? 2மே இருக்கணும். 2மே இருந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் எது உத்தமம், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறது ஸ்பிரிச்சுவல். அடுத்தது பிராக்டிக்கல் என்ன? உன்னை வேதனைப்படுத்தினவனுக்கு விரோதமா உனக்கு கசப்பு இருக்கக்கூடாது, இது பிராக்டிக்கல். 2ஐயுமே பார்த்தாரு. 2லையுமே யோபு பாஸ் பண்ண பிறகுதான் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதை ஜெபிச்ச பிறகுதான் கர்த்தர் சூழ்நிலையை மாத்தினார். அதனால இன்னைக்கு இந்த 2 டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. டபுள் மெஷர் பிளஸிங்க்கு இந்த 2 டெஸ்ட் இருக்குது. மேலையும் பாஸ் பண்ணணும், கீழையும் பாஸ் பண்ணணும். ஆமென். மேலையும் பாஸ் பண்ணணும், கீழையும் பாஸ் பண்ணணும். மேலையும் ஆண்டவர் சின்சியரா தேடணும், ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது. கீழையும் பாஸ் பண்ணணும், யார் வரை கசப்பு இருக்கக்கூடாது. இது 2ஐயும் பாஸ் பண்ணீங்கன்னா இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஜெபிக்கலாம். தேங்க்ஸ், தேங்க் யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின மனுஷன். அவனைப் போல பூமியில் ஒருவருமே இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவ்வளவு சிறந்த உத்தமன், அவ்வளவு சிறந்த பரிசுத்தவான், மனசாட்சிக்கு பயந்து நடந்த மனுஷன். நல் மனசாட்சியின் சாட்சி அவர்தான். இதை விட சிறந்த நல் மனசாட்சி இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்க வாய்ப்பில்லை. அவ்வளவு ஒரு நல் மனசாட்சி உள்ள ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அவன் சந்தித்ததோ ஏராளமான இழப்புகள். அந்த இழப்புகளுக்கு காரணம் அவருக்கு தெரியாது. ஏன் நான் நல்லதான ஆண்டவரை தேடுறேன், ஏன் எனக்கு இத்தனை இழப்பு? நல்லதான ஆண்டவரை தேடுறேன், ஏன் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்தது? நான் நல்லாதான ஆண்டவரை தேடுறேன், ஏன் என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் போச்சு? நான் நல்லாதான ஆண்டவரை தேடுறேன், ஏன் என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் போச்சு? நான் நல்லாதான் ஆண்டவரை தேடுறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காரியம்? உங்க வாழ்க்கையில் சில கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவர் இன்னமும் உங்களை புடமிட விரும்புகிறார். நீங்க நல்லாதான் தேடுறீங்க, இன்னமும் 2 டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணணும். நீங்க நல்லா தேடுறீங்கன்றதுக்காக இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னமும் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அதுக்கு நீங்க இன்னும் 2 டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அதை ஆசீர்வாதத்தை அடையணும், இன்னும் 2 டெஸ்ட்டை பாஸ் பண்ணதான் அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும். டபுள் மடங்கு ஆசீர்வாதத்துக்கு எல்லாருக்குமே ஆசைதான். இப்ப இருக்கிற மாதிரி நான் டபுள் மெஷர் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாருக்கும் ஆசைதான். எங்கிட்ட இருக்கிற பிளஸிங் எல்லாம் அப்படியே 2 மடங்கா மாறணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா அதற்கு 2 டெஸ்ட்டை கிராஸ் பண்ண வேண்டி இருக்குமே. 2 டெஸ்ட்டை கிராஸ் பண்ணணும். ஒன்று மேல இருக்கிறதான டெஸ்ட், ஒன்று கீழே இருக்கிறதான டெஸ்ட். மேல வைக்கிற டெஸ்ட், ஆண்டவரை எந்த நிலைமையிலும் முறுமுறுக்காமல் வாழ வேண்டும். அது மேல வைக்கப்படுகிற டெஸ்ட். எந்த நிலைமையிலும் ஆண்டவரை முறுமுறுக்காமல் இருக்கணும். கீழே இருக்கிற டெஸ்ட், யார் மேலே கசப்பில்லாமல் வாழணும், யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. இது கீழே வைக்கிற டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணணும். இப்ப ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். உங்களை இன்னும் ஸ்பெஷலா ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். இப்ப இந்த 2 காரியத்தில் உங்களை யோசிச்சு பாருங்க. முறுமுறுப்பில்லாத வாழ்க்கை வாழுகிறீர்களா? முறுமுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, முறுமுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்கு நேராய் பார்க்கணும். ஆண்டவருக்கு நேராய் எந்த நிலைமையிலும் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஏன் என்ற கேள்வி ஆண்டவருக்கு எதிராய் வரக்கூடாது. ஏன் ஆண்டவரே என் பிரச்சனை மாத்தாம இருக்கிறீங்க, இதெல்லாம் வரவே கூடாது. முறுமுறுப்பே வரக்கூடாது. அடுத்தது, பூமியில யார் மேலையும் கசப்பு வைக்க கூடாது. யார் மேலேயும் ஒரு எரிச்சலோ கோபமோ கசப்போ வைராக்கியமோ இருக்கக்கூடாது. உங்கள் சொந்த குடும்பத்து அங்கத்தினர்கள் மேல் உங்களுக்கு ஒரு கசப்பு வைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை மாற்ற விரும்புகிறாரு, டபுள் பிளஸிங்க கொடுக்க விரும்புகிறாரு. கசப்பு வைக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ற. சிலர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்குது இல்ல, சிலர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்குல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கசப்பு வைக்காதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கிற. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா சூழ்நிலையை மாத்துவேங்கிற. நீ கசப்பை வச்சிருக்கிற வரைக்கும் சூழ்நிலையை என்னால மாத்த முடியாது. அந்த கசப்பை மாத்தி ஜெபமா மாத்து, நான் ஆசீர்வதிக்கிறேன். அவன் தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது, வேண்டுதல் செய்த பொழுது, கர்த்தர் அங்கேதான் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். சிநேகிதருக்காய் விண்ணப்பம் பண்ணும் போதுதான் அந்த சிறையிருப்பு மாறிச்சு. அது வரைக்கும் அந்த சிறையிருப்பு இருந்துட்டே இருந்துச்சு. யோபு தன் சிநேகிதருக்காய் செபிக்க ஆரம்பிச்ச உடனே சூழ்நிலை டக்குன்னு மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சொல்ற இந்த 2 விஷயத்திற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த 2 விஷயத்திற்கு உங்களை அர்ப்பணிங்க. என் ஆண்டவருக்கு எதிராக நான் என் வாயை திறந்து முறுமுறுத்து ஒரு காரியத்தை நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். என் இருதயத்தினை கூட என் ஆண்டவரை நான் முறுமுறுக்க மாட்டேன். என் வாயினாலே ஆண்டவருக்கு எதிராக ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். 2வது,
சக மனுஷர்களுக்கு முன்பாக என் இருதயத்தில் இருந்த கசப்பை நான் வெளிப்படுத்த மாட்டேன். மாறாக அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். என்னை வேதனைப்படுத்தினவர்கள் மேல் கசப்பு வைக்க மாட்டேன். ஆனால் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்து அதே அடிச்சுவடுகளிலே தான் அவர் ஜெயிச்சார். இன்னைக்கு சொல்ற யோபுவின் வாழ்க்கையிலே பல மாதங்கள் அவரை வேதனைப்படுத்தினவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்ற. ஜெபித்த பிறகு சிறையிருப்பு மாறியது. அவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் இந்த நல்ல காலை வேளையிலும் ஏன் யோபுவின் வாழ்க்கையிலே தன்னை கடுமையான பாதைகளை கடந்தார், அதனுடைய முடிவு என்ன என்பதை எங்களுக்கு காண்பிச்சீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் கடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீங்க. அதனுடைய முடிவாகிய இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும்படி, இந்த சோதனைகளை எல்லாம் ஜெயிக்கும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.